மறக்கவே முடியாத இடம்டா இது. ஆமாம்ல, செம்ம பசுமையான நினைவுகள். மதுரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு பதிவு பண்ணக்கூடிய ஒரு நினைவு சின்னம் இல்லைன்றத பார்க்கவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. மதுரையிலே பிறந்து வளர்ந்த மக்களுக்கு மத்தியில ஏன் எந்த ஊர்ல பிறந்தாலும் மதுரைக்கு வரும்போது இந்த நுழைவாயில பார்க்கும்போது அப்பாடி நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஊருன்ற உணர்வை கொடுக்கக்கூடிய நுழைவாயில் இப்ப இல்லை. இது வெறும் நுழைவாயில் கிடையாதுங்க, மதுரை மக்களுடைய அடையாளம். மதுரை மக்கள் எல்லாருமே அந்த நுழைவாயில அப்படியே வண்டியில கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு வரும்போதுலாம் இந்த நுழைவாயில ரொம்ப பிரம்மாண்டமா பார்ப்போம். இப்போ அப்படி ஒன்று இருந்திருக்குன்றதுக்கான சுவடே இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமா இருக்குன்னு மதுரை மக்கள் நிறைய பேர் இந்த காணொலியை அதிகமா பகிர்றாங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய நுழைவாயில் தான் இது. கூடவே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் பக்கத்துல இருக்கக்கூடிய நுழைவாயில், இந்த ரெண்டு நுழைவாயிலுமே பாத்தீங்கன்னா மதுரை கிளை உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேர்ல அகற்றப்பட்டிருக்கு. மதுரைக்கு வந்து இறங்கிட்டோம்பா அப்படின்னு பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய இந்த தூணை எதுக்காக ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, தூணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல பேர் வணிக நோக்கத்தோட இதை பயன்படுத்துறாங்க, இதனால டிராபிக் ஜாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி இந்த நுழைவாயில்கள் அகற்றப்பட்டதா கூறப்படுது. மேலும் இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க. எப்பவுமே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை சுத்தி எவ்வளவு பேர் வருவாங்க, எப்பவுமே ஒன்னு இருக்குமே இங்க அப்படின்னு கண்ணு தேடும் இல்லையா? இப்போ அப்படி ஒரு ஆர்ச்சி இல்லையேன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறும் தரையை பார்க்கும்போது வருத்தப்படுறதா பதிவிடுறாங்க. இதனிடையே இந்த காட்சிகள் இணையத்துல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு.